எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நாம் இப்போ இதயம், நுரையீரல், கல்லீரல், சிறுநீரகம் இந்த ஆர்கனெல்லாம் எப்படி சுத்தப்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி மிக முக்கியமான இன்னொரு ஆர்கன் இருக்குது. அதை நம்ம சுத்தப்படுத்தலை அப்படின்னு சொன்னால் மீதி எதுவுமே சுத்தமாகாது. அதுதான் குடல், மண்ணீரல், குடல். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப சிம்பிள் பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை, வெரி சிம்பிள். இரவு உணவை சீக்கிரமாக முடிச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு 8 மணி போலையாவது முடிச்சுட்டு 10 மணிக்கு தூங்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் வெந்நீரில் ஒரு ½ ஸ்பூன், ஆரம்பத்தில் ½ ஸ்பூன் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா எல்லாருக்குமே அளவுகோல் ½ ஸ்பூன் 1 ஸ்பூன் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. ஸோ சில பேருக்கு அரை ஸ்பூன் மிக்ஸ் பண்ணுறதே அதோடைய எஃபெக்ட் நல்லா காமிக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் சாப்பிட்டாலும் அது கடுக்காய்க்கே கடுக்காய் கொடுத்த மாதிரிங்கிற மாதிரி அது வேலை செய்யாது. ஸோ அதனால் ஆளுக்கு அளவுகள் மாறுபடும். ஸோ அதனால் ½ ஸ்பூன்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஓகே. ஸோ சாப்பிட்றேன்னு சொன்னாக்கா காலையில் குடலானது மோஷன் ஃப்ரீயாக போகும், குடல் சுத்தமாகும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொல்லப்படுது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிங்கிறது. அகம் அப்படிங்கிறது நம்ம இவ்வளோ நாள் என்ன சொல்லிட்டு இருந்தோம்னு சொன்னாக்கா மனசு, இதயம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அப்படியும் ஒரு கருத்து இருக்குது. அட் த சேம் டைம் அகம் அப்படின்னு சொன்னால் குடல் அப்படிங்கிற ஒரு கருத்தும் நிலவுது. ஸோ அதனால் குடல் சுத்தமானால் வெளிரங்கம் சுத்தமாக இருக்கும். ஸோ அதுதான். அதனால் இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் வெந்நீரில் ½ ஸ்பூனோ அல்லது 1 ஸ்பூனோ கடுக்காய் பவுடர் கலந்து சாப்பிட்றது. ஓகே. முயற்சி பண்ணி பாருங்க. இறைவன் உதவி செய்வான். நன்றி.